வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை என்ற மந்திரத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. உன்னோடு யாரும் இல்லை என்று நீ நினைக்கும் நொடியில் நிச்சயமாக நான் உன்னோடு இருப்பதை நான் உணர்த்துவேன். என் தங்கமே, உன்னுடைய நிலைமையை கண்டு உன்னை விட்டு விலகியவர்களை எண்ணி நீ ஏன் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். நீ ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய்? நீ அவர்கள் மீது வைத்தது உண்மையான அன்பு. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு. உன் அப்பா முருகன் உனக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்க வந்துள்ளேன். நீ கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நீ நன்றாக வாழ்வாய். அவர்களை எண்ணி ஒருபோதும் வேதனைப்படாதே. அவர்கள் தேவைக்காக வந்தார்கள். அவர்களின் தேவை நிறைவேறிய பின் உன்னை விட்டு சென்று விட்டார்கள். அவர்களை பற்றிய யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவற்றையெல்லாம் முதலில் விட்டுவிடு. உனக்கென்று சொந்தமாக உன் அப்பா முருகன் நான் இருக்கிறேன். என்னை சொந்தமென நினைத்து நீ சந்தோஷமாக வாழ். நிச்சயமாக உன் அப்பா உன்னோடு தான் இருப்பதை நீ வரும் காலங்களில் உணர்வாய். யாருமில்லை என்ற உணர்வு உனக்கு இனிமேல் வரவே கூடாது. உன் அப்பா முருகன் சொல்வதை புரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்திக் கொள் தங்கமே. நீ நன்ற நிலைமையில் இருந்தால் மட்டுமே அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் நீயோ யாரும் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கென்று சொந்தமில்லை, அவர்கள் வந்தபோது நன்றாக இருந்ததே என்று அவர்களை நினைத்தே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் தங்கமே. அவர்களின் தேவை வரும் பொழுது மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் அப்பொழுது நீ வேண்டாம் என்று ஒதுக்கிவிடு. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உண்மையான அன்பினால் வரவர்கள் கிடையாது. உன்னை தேவைக்காக பயன்படுத்த வருபவர்கள் மட்டுமே. என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு தெளிவாக செயல்படு. உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் நான் இருக்கிறேன். உன்னை வழிநடத்தி நல்ல நிலைமையில் கொண்டு செல்வேன். நீ இன்னும் சில காலங்களில் நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புதங்களை உன் அப்பா முருகன் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையே.